சில பேர் வீட்டுல போனீங்கன்னா ஃபிஷ் டேங்க்ல இருந்து ஒரு கவுச்சி வாடை அடிக்கும். ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அப்படியே மூக்க பிடிச்சா வயிற்ற கோமாட்டிட்டு பெரட்டிட்டு வரும். இந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அப்படின்னா இந்த பேட் ஸ்மெல்லு எங்கேருந்து வருது? நல்ல சூப்பரா ஃபில்டர் கூட செட் பண்ணிருப்பாங்க. அதையும் தாண்டி இந்த பேட் ஸ்மெல் வருது. இந்த பிரச்சனைக்காகவே இப்ப மார்க்கெட்ல சூப்பரான 2 ஸ்பாஞ்ச் வந்திருக்கு அந்த பேட் ஸ்மெல்ல ரிமூவ் பண்றதுக்கு. அது என்ன ஸ்பாஞ்சு, அது எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிற டீட்டெயிலாம் இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கிறது தான் ஆக்டிவேட்டட் கார்பன் ஸ்பாஞ்ச். இந்த கார்பன் ஸ்பாஞ்சை யூஸ் பண்ணும்போது அந்த டேங்க்ல இருந்து வரக்கூடிய பேட் ஓடோர், அந்த கலர்ஸ், குளோரின் இது எல்லாமே ரிமூவ் ஆகுது. இது நார்மலா நம்ம ஃபில்ட்ரேஷன் மீடியால கார்பன் ஆட் பண்ணோம் இல்லையா, ஆக்டிவேட்டட் கார்பன், அதை ஒரு ப்ரொபோர்ஷன்ல ஸ்பாஞ்சோட மிக்ஸ் பண்ணி இதை ரெடி பண்ணியிருக்காங்க. இதை நம்ம டேங்க்ல யூஸ் பண்ணும்போது 2 ல இருந்து 3 மாசத்துக்கு ஒரு தடவை மாத்திக்கணும். நம்மள்ட்ட நிறைய ஃபிஷஸ் இருந்தா மாசம் ஒரு தடவை கூட மாத்துற மாதிரி இருக்கும். அடுத்தது இது நம்ம நார்மலா யூஸ் பண்றோம்ல டாப் ஃபில்டர் ஸ்பாஞ்சோ இல்ல வேற ஸ்பாஞ்சுக்கு பக்கத்துலயோ இதை நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பாஞ்சு ஃபுல்லா உங்களோட ஃபில்டர் மீடியால வைக்க முடியலன்னா இதை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி கூட உங்க ஃபில்டருக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த டேங்க்ல வரக்கூடிய பேட் ஒடரை ரிமூவ் பண்ணக்கூடிய ஆக்டிவேட்டட் ஸ்பாஞ்ச். அடுத்து நம்ம பாக்குறது இந்த அமோனியா ரிமூவல் ஸ்பாஞ்ச். இந்த தொட்டியில ஃபிஷ்ல இருந்து வரக்கூடிய யூரின் வேஸ்ட்ல அமோனியாங்கிற ஒரு கேஸ் இருக்கும். அந்த கேஸ் மூலமா தான் நம்மளுக்கு பேட் ஸ்மெல் நிறைய கிரியேட் ஆகும். அதை ரிமூவ் பண்றதுக்காக உள்ளதுதான் இந்த அமோனியா ரிமூவல் ஸ்பாஞ்ச். இது கொஞ்சம் ரஃப்பா இருக்கும். இப்ப நார்மலா அந்த கார்பன் ஸ்பாஞ்ச் பார்த்தது மாதிரி இல்லாம இது கொஞ்சம் ரஃப்பா இருக்கும். திக்னஸ் கூட கொஞ்சம் அதோட கம்பேர் பண்ணும்போது அதிகமா இருக்கும். நம்ம ஃபில்ட்ரேஷன் சேம்பர்ல இந்த ஆக்டிவேட்டட் கார்பன் ஸ்பாஞ்சையும் இந்த அமோனியா ஸ்பாஞ்ச் ரெண்டையுமே யூஸ் பண்ணலாம். ரெண்டையும் யூஸ் பண்ணும்போது ரொம்ப எஃபெக்டிவாவே ஃபில்ட்ரேஷன் இருக்கும். இதை மேலே கீழே எதை வேணாலும் மாற்றி வச்சுக்கலாம். ஆனால் நார்மல் ஃபில்ட்ரேஷன் ஸ்பாஞ்சும் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இவ்வளோதாங்க இந்த பேட் ஸ்மெல்லை ரிமூவ் பண்ணக்கூடிய இந்த மேஜிக்கல் ஸ்பாஞ்சு. இந்த மேஜிக்கல் ஸ்பாஞ்ச் அதோட பவர் குறைஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அது ரொம்ப வேலை பார்க்காது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், கரெக்டான இன்டர்வல்ல அதை செக் பண்ணிட்டு மாத்துறது ஃபிஷ் டேங்க் ரொம்ப நாளைக்கு ஸ்மெல் இல்லாமல் வச்சுக்கவே உதவும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல பாத்தீங்களா இந்த 2 ஸ்பாஞ்ச், ஆக்டிவேட்டட் கார்பன் ஸ்பாஞ்ச், அமோனியா ரிமூவிங் ஸ்பாஞ்ச், இந்த 2 ஸ்பாஞ்ச் தான் நம்ம ஃபிஷ் டேங்க்ல இருக்கக்கூடிய பேட் ஸ்மெல் எல்லாம் எடுக்க வந்திருக்கக்கூடிய புது ப்ராடக்ட். நிறைய பேர் வீட்டில் ஃபிஷ் டேங்க் வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் அதில் வர்ற ஸ்மெல்லை நினைச்சே என்ன பண்ண மாட்டாங்க, தொட்டி வைக்கணுங்கிற ஆசையே விட்டு போயிடும். ஸோ இந்த 2 ஸ்பாஞ்சும் ரொம்ப சூப்பராக யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்பாஞ்ச் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு இந்த லிங்க் விடுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் தொடர்ந்து பாருங்க. பாய்.